இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகுது ஈரல் தொக்கு. அது எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருங்க. இப்போ கடாயில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை. இது வந்து பெரிய வெங்காயம் வந்து நீங்கள் ஒரு வெங்காயம் போதும். இது நான் சாம்பார் வெங்காயத்தை எடுத்து பொடியாக அது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இது வந்து ஒரு அரை ஸ்பூன் போதும். இதில் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரே ஒரு தக்காளி, குட்டி தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதிலே நம்ம ஈரலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஈரல் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதுலேயே நல்லா கலரி விடுங்க. உங்களுக்கு வெறும் ஈரலாக மட்டும் வேணுன்னா வெங்காயத்தை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் நிறைய தொக்கு வேணுன்றதால நான் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள் நான் ஏன் கம்மியாக போடுறேன்னா, நான் மிளகுத்தூள் தான் இதில் நிறைய சேர்ப்பேன். அதனால் மிளகாத்தூள் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு. நல்லா கலரிட்டு இதுக்கு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். உங்களுக்கு நல்லா இது வெந்துடும். அவ்வளோதான். இப்போ அது வேகட்டும். இப்போ மூடி போட்டு வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் அது வேகட்டும். 10 நிமிஷம்லாம் இல்லை, உங்களுக்கு அது 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். உங்களுக்கு அது பார்த்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மிளகுத்தூள் போட்டு இறக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மிளகுத்தூள் வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது பாருங்க, நான் மிளகுத்தூள் கம்மியாக போட்டேன். எனக்கு மிளகுத்தூள் தான் அதிகமாக வேணும். அதனால நான் மிளகுத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் மிளகுத்தூள் போட்டு நீங்கள் 2 நிமிஷம் கலர்னா போதும். நீங்கள் இறக்கிடலாம். இப்போ உங்களுக்கு ஈரல் தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.